மக்களே, ஒரு இடம் உலகத்துக்கே தண்ணி கொடுக்குது. ஒரு நாடு அந்த இடத்த முழுவதும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. மற்றொரு நாடு அதன் விளைவுகளை தினமும் சந்திக்குது. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா திபேத். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திபேத்னு என்னது, சைனா ஏன் அதை கைப்பற்றியது, என்ன ரிசோர்ஸ் இருக்குது, மக்கள் என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க, இந்தியா எப்படி இதில் பாதிக்கப்படுதுன்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இதில் ஒரு பவர்ஃபுல்லான உண்மையும் உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸான டீட்டெயில்ஸும் இதில் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திபேத் என்ன? திபேத் ஒரு சாதாரண இடமும் கிடையாது. இது உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான பகுதி. இதை ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். இங்கிருந்து பல பெரிய நதிகள் ஆரம்பிக்குது. ஏசியாவின் வாட்டர் ரிசோர்ஸே பார்த்தீங்கன்னா இதுதான். இதனால தான் இதை வாட்டர் டவுன் ஆஃப் ஏசியான்னு சொல்கிறாங்க. கல்ச்சர் வைஸாக இது புத்திஸ்ட் ரீஜன். ஆனால் ஸ்பிரிச்சுவல் வைஸாக வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக இங்கே கருதப்படுது. இந்த அமைதியான பகுதி ஒரு அரசியல் மயமாக மாறி இருக்கு. சைனா எப்படி திபேத்துக்குள்ளே வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? 1950க்கு முன்னாடி திபேத்து தனி அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. 1950ல் சைனா ஆர்மி உள்ளே வந்தாங்க. 1951ல் கட்டாயப்படுத்தி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் திபேத்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சைனா கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. 1959ல் மக்கள் அப்ரைசிங் பண்ணாங்க. ஆனால் அவங்க பண்ணதுக்கு எந்த யூஸுமே கிடையாது. அதை அப்படியே சர்ப்ரஸ் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் திபேட்டை முழுக்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க சைனா. அது ரொம்பவும் டைட் பண்ணப்பட்டது. சைனா ஏன் திபேட்டை எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு திபேட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தென்பட்டது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி. இந்தியா பார்டருக்கு அருகே இந்த திபேத் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன், அதாவது ஹை ஆல்டிடியூட், மிலிட்ரிக்கு ரொம்ப அட்வான்டேஜான ஒரு லொக்கேஷன். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்சஸ், இந்த லித்தியம், கோல்டு, காப்பர். மூணாவது வாட்டர் கண்ட்ரோல். ஏசியாவின் பெரிய ரிவர்ஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கண்ட்ரோல். ஒரே நாடாக யூனிஃபை பண்ண வேண்டும். இதனால தான் சைனா இதை விட்டு கொடுக்க மாட்டேங்குது. திபேத்தில் அப்படி என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திபேத் மிகவும் ரிச்சான ஒரு இடம். இங்கே வாட்டர் ரிசோர்ஸ் மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு டஃப் கொடுக்கறது மாதிரி தான் இந்த மினரல் ரிசோர்ஸ். 90 வகையான மினரல் ரிசோர்ஸ் இங்கே இருக்குது. அதில் முக்கியமானது லித்தியமு, கோல்டு, காப்பரு, அயன். குறிப்பாக லித்தியம் இப்போ கோல்டுக்கு மேலான வேல்யூ. எலக்ட்ரிக் வெஹிக்கிளோடைய பேட்டரிஸு கம்ப்ளீட்டாகவே லித்தியத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் ஃபியூச்சர் பவர் இதுதான். இங்கே என்னென்ன என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, டெவலப்மெண்ட் நடக்குது, ஆனால் அதோட சைடு எஃபெக்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் பொல்யூஷன். அடுத்தது ரிவர் கண்டாமினேட் ஆகுறது, லேக்கு டேமேஜ் ஆகுது, லேண்டு டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது, அனிமல்ஸ் பாதிக்கப்படுது, கிளேசியர் மெல்ட்டிங் ரிஸ்க் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஃபியூச்சர் பிரச்சனையாக இருக்கும். அதே டைம் மிக கடினமான ஒரு பிரச்சனையாக கருதப்படுது. ஏன்னா ஏசியா முழுக்க இதை டிபெண்ட் பண்ணுறாங்க. டைபெட் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன பார்த்தீங்கன்னா இங்குள்ள மக்கள் பல சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ரிலீஜியஸ் ரெஸ்ட்ரிக்ஷனு, ஃப்ரீடம் டு ஸ்பீச்சு, கல்ச்சுரல் லாஸ் ஃபியரு, லாங்குவேஜ் யூசேஜ் குறைவு,
லைவ்வுட் சேலஞ்சு, லேண்ட் ரீலொகேஷனு, எக்கனாமிக்கல் இன்கிபிலிட்டி, ப்ரொடெக்ட் பண்ண முடியாத நிலை, இதெல்லாம் வந்து கம்பைனாக ஒரு பெரிய சோஷியல் இஷ்யூவாக இங்கே வளர்ந்து நிற்கிது. திபெத் மக்கள் மைனிங்க்கு எதிராக ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஸ்கேடு லேண்டை காப்பாற்றுது, வாட்டர் பொல்யூஷனுக்கு எதிரான. ஆனால் ப்ரொட்டஸ்ட்டு ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. அதனால் குளோபலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து தகவல்கள் தெரியாது ஆக்சுவலி அங்கே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இந்தியா இதில் எப்படி பாதிக்கப்படும் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ஒரு முக்கியமான ஒரு நம்ம தெரிஞ்சுக்கொண்ட விஷயம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் இஷ்யூ. பிரம்மபுத்திரா மாதிரியான ரிவரை இந்தியா வரும், சைனா அப்ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் பண்ணுது. பார்டர் டென்ஷனு, லடாக்கு, அருணாச்சல் இஷ்யூ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. மிலிட்ரி ப்ரெஷர், சைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, சைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுது. என்விரான்மெண்டல் இம்பேக்டு, பொல்யூஷன் டவுன் ஸ்ட்ரீம் ஆகுது. அடுத்தது ரெஃப்யூஸ் இஷ்யூ. திபெத்தியன்ஸ் பீப்புள்ஸுக்கு இந்தியா வந்திருக்காங்க. இது டிப்ளமேட்டிக் டென்ஷனை கிரியேட் பண்ணுது. இங்கே ஃபைனல் கன்க்ளூஷனாக பார்க்கணுன்னா ஒரு லைனில் சொல்ல போனால் திபெத் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ரிசோர்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி, அதை சைனா கண்ட்ரோல் ப்ளஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் தன்னுடைய முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. திபெத் மக்கள் கல்ச்சர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து பண்ணுறாங்க. இந்தியா வாட்டர் ப்ளஸ் செக்யூரிட்டி இம்பாக்டில் சிக்கி முடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டோரி இன்னும் முடிவுக்கு வரல. இதில் ஃப்யூச்சரில் இன்னும் பெரிய குளோபல் இஷ்யூலாம் இருக்குது. அடுத்த வீட்டில் நம்ம இதை டீட்டெயிலாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றிகள்.